அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 15/3/2024, அதாவது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4:08 வரை, அதற்கு மேல் ரோகிணி நட்சத்திரம். ராகு காலம் 10:00 12 வரை, யமகண்டம் 3 4 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் 12 1 வரை. அதே மாதிரி சாயங்காலம் 4 5 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம் துளாராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் வெள்ளை, அணியக்கூடாதது மஞ்சள். சாப்பிட்றது எப்படின்னா சப்பாத்தி, அதாவது கோதுமை ரவை உப்புமா, கோதுமையில் செஞ்சது எதாக இருந்தால் கூட பரவாயில்லை. நண்பர்களே, இப்பொழுது நேற்று மேசராசியை பற்றி சில குறிப்புகள் சொன்னேன். இன்றும் கூட மேசராசியை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மேசராசிக்காரங்களை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வெளிப்படையாக தைரியசாலி தான், ஆனால் சில விஷயங்களில் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் பயம். சிலர் பாம்பு கூட பயப்பட்டாங்க, கரப்பாம்பு வச்சுன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி பயம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் பய உணர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி சின்ன வயசில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிமையால் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது வேறு இடத்துலேருந்து படிக்கிறது, இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறது, அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இவங்களோட சின்ன வயசுலேருந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். உழைப்பு குடும்ப நலனுக்கு தான் பயன்படும், அப்படியே குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்தில் இவரை கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவரோட இயற்கை. இவருக்கு வயதானா கூட அந்த இளமையனோட ஜாடை கொஞ்சமாவது இருந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த யங்ஸ்டராக இருக்கும்போது அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது லவ் பண்ணி கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. ஓய்வு இல்லாமல் உழைப்பு, வேலைன்னு வந்துச்சுன்னா பசி தூக்கம் பாராமல் உழைப்பாளிகள் தான். எவ்வளவு தான் உலக அறிவு, தெய்வ பக்தி இருந்தால் கூட கொஞ்சம் சேடிஸ்ட் மென்டாலிட்டி கூட இருந்துக்கிட்டு இருக்கும். மத்திய வயசு வரைக்கும், மத்திய வயசில் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்தியாகிடும். அதாவது சேடிஸ்ட் மென்டாலிட்டினா எப்படின்னா, இப்போது அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா, இவனுக்கு அண்ணன் இருந்தாங்கன்னா, அண்ணன் ஏதாவது போய் சொல்லி போட்டு கொடுத்து அவன் அடி வாங்குறது, அவன் அழுறதை பார்த்து ரசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கரப்பாம்பூச்சி இருந்துன்னா மற்றவங்கெல்லாம் பயப்படுவாங்க, இவன் அடித்து அதை துடிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது மத்திய வயசுலேருந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அந்த குணங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதே மாதிரி இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண வசதி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. மத்திய வயசு வரைக்கும் தேவைக்கு தகுந்த அளவு தான் பொருளாதார வசதி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூடவே இருந்துக்கிட்டு வயசானா கூட திடீர்னு மெயின் ரோட்டில் ஆட்களோட போய்கிட்டு இருப்பாங்க, காரை நிறுத்தி பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி இந்த குழந்தைத்தனம் அவங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், இவங்களுக்கு எப்படின்னா பேசுகிறது ரஃபாக பேசுவாங்க, மைண்ட் என்னமோ ரொம்ப சாஃப்ட். இவங்க ஈஸியாக இவனை ஏமாற்றி கடன் வாங்கிடுவாங்க, கடன் கொடுக்க நேரிடும், ஆனால் திரும்ப வர்றதில்லை. ஆமாம், அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராள மனசுடையவங்களால பணத்தை கையில் வச்சுருக்கக்கூடாது. அம்மாட்டையோ மனைவிட்டையோ கொடுத்துட்டு செலவு பண்ணும்போது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்களால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கிறதுல அவங்களால ஒரு சகாயமும் கிடையாது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. உங்கள் சுய முயற்சியில் உங்களுக்கு நம்பிக்கை ஜெயிச்சலாம்ங்கிற அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பூர்வீக ஸ்திதி, தாத்தா பாட்டி அவங்களோட ஆஸ்திவாசி பெருசாக இல்லை, ஆனால் நீங்கள் சம்பாதிச்சவங்கிறது கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். அது மாதிரி பேசிக்கலாவே உங்கள் பாடி கொஞ்சம் ஓவர் ஹீட், அதனால் ஜாஸ்தி நிறைய தண்ணீர் குடிச்சுக்கோங்க. ஆமாம், இது மேசராசி. இப்போ மேசராசியை பற்றி அந்த கேரக்டர்கள் ஓரளவு புரிஞ்சிருக்கலாம். இனிமேல் நாளைக்கு அடுத்து ரிஷபராசியை பற்றி ஒரு 2-3 நாள் சின்ன சின்ன குறிப்புகள் சொல்லிக்கலாம். இப்போது அந்த 12 ராசி பலன்கள் நம்ம போவோம். முதலில் மேசராசி. இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு பெருந்தன்மையான குணம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மன்னிக்கு மனப்பான்மை கூட உங்களுக்கு வந்துடுது. பேசுவது கூட ரொம்ப கண்ணியமாக பேசுகிறீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, உங்களோட கேரக்டரே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி மூடு நல்லா இருக்குது போல். அதே மாதிரி தொழில் ப்ராக்ரஸ், தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கிறது. மனசில் மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மாவுக்கு உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதிர்ஷ்டமான, அதாவது அதிர்ஷ்டம்
அதாவது ஒன்றை செஞ்சால் 10 வருது 100 வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா. அதிர்ஷ்டம் மட்டும் வந்து என்ன இன்னும் பெரிய லெவலில் வரல. ஏதோ உழைப்புக்கு கூலி கொடுக்குது, ஓகே வரும், கண்டிப்பாக வரும், நேரம் வரட்டும், காத்திருப்போம். அடுத்து ரிஷபராசி. அதே மாதிரி வந்து அந்த சாயங்காலத்துக்கு மேலே ஓரளவு நல்ல ப்ராக்ரஸ் முன்னேற்றம் தெரியுது. மகள் அல்லது மகன் ஆமாம் கோரிக்கை வந்து ஒன்று கேட்குறாங்க, அதை வாங்கி கொடுக்க முடியறதில்ல, அந்த நிறைவேற்ற முடியறதில்ல. பிஸ்னஸ் வந்து சுமாராக நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. அது முடிய போகிற கண்டிஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது ப்ராஜெக்ட்டு. நண்பரை வந்து வெளியூரில் வந்து ஒரு நண்பரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது, சந்திக்கிறீங்க. மனைவி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க, அது ரொம்ப உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் லாபம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டு கனெக்ஷன், கான்டாக்ட் வித் கவர்மெண்ட், அதாவது அதிகாரிகளோ இல்லை எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அந்த லெவலில் உள்ளவங்களுடைய உங்களுக்கு கான்டாக்ட் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், மனைவி நண்பர்கள் அதே மாதிரி வந்து பணக்கார தொழில் தொடர்புடையவர்கள் எல்லாரும் மூலமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது, எதுவுமே நெகட்டிவாக வரல. ஆமாம், அந்த சகோதரர்களோட மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. கூட பிறந்தவங்க, அது மூத்தவங்களாக இருக்கலாம் இளையவங்களாக இருந்தாலும் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்குது உங்களுக்கு. அடுத்து கடகராசி. உத்தியோகத்தில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனநிறைவு கொடுக்கிறது. ஆமாம், உடன் பிறந்தவங்கக்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டூர் போகலாம்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி உங்களோட லவ்வரை வந்து சந்தித்து பேசுகிறீங்க. எதிர்கால திட்டம் அப்படி எப்படி பண்ணணும், அங்கே போய் கல்யாணம் பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்பாட்ட எப்படி சொல்லணும்னு பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து மொச்சை, கொத்தவரங்காய், வாழைக்காய் இந்த மாதிரிப்பட்ட போன்ற காய்கறிகளை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. ஓகே, மனம் ஓரளவு நிறைவாகவே இருக்கிறது. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசியை வந்து குழந்தை பாக்கியம், பர்டிகுலராக ஆண் குழந்தை உங்களுக்கு கிடைக்கிறது, ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆமாம், வரும் பணம் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் சரியாக போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டீங்க. ஆமாம், சம்பாதிக்கிறதுல குறை இல்லை, மிச்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த பொருந்தாத வயது உடையவர்கள் நிச்சயமாகிறது. ரொம்ப மூத்தவங்களா இளையவங்களாக இருக்கணும், இல்லது உங்களோட கொஞ்சம் மூத்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வேரியேஷன், ஏஜ் வேரியேஷன் உள்ள லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அவங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. மாணவர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டேலண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது, அதே சமயத்தில் வந்து அதை யூஸ் பண்ணாமல் முயற்சி எடுக்காமல் மார்க்கு கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல மார்க்கு கிடைக்குது. அடுத்து கன்னியாராசி. பூர்வீக இடத்துல தொழில் பண்ணலாம் அல்லது நிலம் வாங்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இன்னும் எப்போமோ அப்போ தான் அடிக்கடி அதை பார்க்க போகிறது மாதிரி அந்த ஊருக்கு போயிட்டு வர முடியுங்கிற மாதிரி உங்களோட முடிவு. அதே மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதில் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியை விட்டு ஒரு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதாவது வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வு அசதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலத்துக்கு பிறகு மனசு வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து துளாராசி. சிறிது நஷ்டம் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்த ஒரு வியாபாரம் வந்து சடனாக வந்து லாபம் வர ஆரம்பிக்குது. உடன் பிறந்தவர் வந்து உங்கள்கிட்ட ஸ்மூத்தாக தான் இருந்துக்கிட்டுங்க, ஒன்றும் சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அம்மா அப்பா உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு சுமூகமாக போகுது. ஸோ இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பர்டிகுலராக வந்து வெளிநாடு அல்லது வந்து சென்னை பாம்பே அந்த மாதிரி கடற்கரையோர பிரதேசத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், உங்கள் குழந்தைகளோட நினைவு தான் மனசை போட்டு வாட்டுது, அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆன்மீக பெரியவர் ஒருத்தரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதன் மூலம் மனசு வந்து அமைதி கிடைக்கிறது. பழைய வாகனம் ஒன்று ரஃப் யூஸுக்காக வாங்கிக்கிட்டுறீங்க. ஓகே, அடுத்து வந்து தனுசு ராசி. அதாவது வந்து பொறாமை, துரோகம், வஞ்சகம் இந்த மாதிரிப்பட்ட கவனமெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது.
அதனால் நீங்கள் கண்டிப்பாக கடவுளோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உத்தியோகத்தில் வந்து ஒரு சேஞ்சுங்கிறது வந்தே தீரும். ஆமாம், உடம்பு கூட கொஞ்சம் ஃபேட் ஆயிடுவீங்க. புதிய எதுவும் கோர்ஸ் எதுவும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் படிங்க, அது உங்கள் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக துணை செய்யும். அடுத்து மகர ராசி. அந்த லவ்வர்ஸுகளுக்கு வந்து, அதாவது காதல்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸு கூட மார்க் நல்லா வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க. ஆமாம், மேத்ஸ் பாடத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர் எடுத்துக்கோங்க. தண்ணீர் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் கூட ஒரு டேலண்டாக பேசுகிறீங்க. அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு லாபம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. நினைக்காத வேறு மாதிரியான செலவுகள் வந்து அந்த வார லாபமெல்லாம் அதில் செலவாகிறது. கணவன் மனைவி வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சுப்ரியாரிட்டி கம்பெனி மாதிரி அப்பப்போ ஆர்கியூமெண்ட் வந்து போய்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. காலையில் சண்டை போட்டுறீங்க, சாயங்காலம் சரியாகிடுது. உடல்நிலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதாவது காலில் பித்த வெடிப்பு, அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரிப்பட்ட புதன் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு ஒர்க் அட் ஹோமை விட ஆஃபீஸுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு சின்ன சின்ன ஞாபகம் மருதி இருந்துக்கிட்டு இருக்குது. நான் அதை பற்றி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாம். மனசு வந்து கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பணப்புழக்கம் வேணுங்கிற அளவுக்கு பணம் ரொட்டேஷன் ஆகிறதுனால உற்சாகத்துக்கு குறைவே இல்லை. அதாவது வந்து என்னென்னா, ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம டேலண்ட்டு நம்ம உழைப்புக்கு தகுந்தபடி ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிற ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. உடம்புல வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு போகுது. பச்சை காய்கறியை நிறைய எடுத்துக்கோங்க. நண்பர்களே, இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் பாலு.